எதுலேயும் முழு கவனத்தை வைக்கல, எதையும் முழுசா செய்யவும் இல்லை. எதை செஞ்சாலும் அது சில நாட்கள் மட்டுமே செய்கிறது, பல நாட்களில் மறந்து போகிறது, திரும்பவும் வருது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் துன்பங்கள் என்னைக்குமே அழியாத சோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பாடத்தை சிறப்பாக படித்தாதான் தேர்ச்சி பெற முடியும். வாழ்க்கை பாடத்தை நாம் படிக்கலை, அதனால் தோல்விகளை மட்டும் சுமந்துக்கிட்டே இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒழுக்கமானவர்கள் தெரியுமா? உங்கள் மனசு பாவம் செய்வதற்கு பயப்படுது, பாவத்தை குறைக்கணும்னு சொல்லி தீவிரமாக பாடுபடுது. அப்படி இருந்தும் பாவங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்னங்க காரணம்? அது என்ன ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? கடவுள் ஏதோ ஒரு வழிகளில் உங்கள் காதுக்கு பல செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன் தெரியுமா? மாறணும், மாற்றணும், உன்னால் எல்லாம் முடியும், உன்னுடைய துயரத்தை கண்டிப்பாக உன் கை வைத்தே உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொல்கிறார். முயற்சிகள் பலனளிக்கல, ஏன்னா முடிவை எதிர்பார்த்து முயற்சி செஞ்சோம். ஸோ முடிவை தூக்கி எறிஞ்சிடுங்க. கடவுள் என்ன அவ்வளவு கோபக்காரர் அவங்க மேலே? சொல்லுங்கள். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவ்வளவு மோசமான மனிதர்களாக இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் இரக்கமானவர்களாக இருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் கடவுளோட குழந்தையாக இருக்கும்போது அவருடைய குணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்காதா? ஸோ இரக்கமானவர்கள், கருணையானவர்கள். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு என்னதான் ஒரு வழி இருக்குதுன்னா இந்த ஒரு வழி தான். இதை செஞ்சு பாருங்க. அடுத்த சில மணி நேரத்தில் இருந்த ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தியே தீருவார். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த 48 நாள் பயிற்சி நல்ல மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்தி இருக்குது. ஒரு மகா தொடக்கத்தை எனக்குள்ள அது ஏற்படுத்தி வெற்றி வாகைய சூடக்கூடிய நாள் என்ற நாளா எனக்கு அமைஞ்சிருக்கு. அதனால கடவுளுக்கும் நன்றி, அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி அப்படின்னு ஒரு சாய்ராம் இன்னைக்கு காலையில் பதிவு பண்ணியிருந்தாங்க. பல பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரரா நீங்க இருப்பீங்கன்னு நான் பல பதிவில் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைச்ச உடனே சாயப்பாவுடைய படத்தில் இருந்து பூ என்னுடைய கைகளில் விழுந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது. அம்மா, நம்ம பிரச்சனை தீர்ந்துடுச்சு. பல வருஷமா விற்காத ஒரு நிலம் இப்போ அதை வாங்கிக்கிறதா சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதா சொல்கிறாங்க. உனக்கு உண்மையிலே சொல்கிற, இது எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்குதுன்னு எனக்கு புரியல சாயண்ணா அப்படின்னு. ஸோ நிலம் விற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அது இல்லைன்னு சொல்லலை.
அது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அது இருந்தா அவங்க குடும்பம் முழுவதுமாக காப்பாற்றப்படுது. பணம் நிலம் அப்படின்னாவே அது மனுஷனை காப்பாற்றுறதா தான் இருக்கணும். நாம அதை காப்பாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ உனக்கு தேவையான அத்தனை அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வேன்னு அவர் சொன்னாரே, செஞ்சிட்டாரு தானே? ஏன் செஞ்சாரு? அது ஏன் உங்களுக்கு மட்டும் செஞ்சாருன்னா, நீங்க கஷ்டத்திலையும் நம்பிக்கையோட இருக்கீங்க, நீங்க வறுமையிலையும் நேர்மையோட இருக்கீங்க, உங்களுக்கு எதிரா யாராவது செயல்பட்டாலும் அமைதியோட அடக்கத்தோட இருக்கீங்க. இந்த மாதிரி உயர்ந்த பண்புகளால தான் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். எல்லாம் இருக்கிறவன் அமைதியா இருப்பான். ஆனா போராடி போராடி தோற்றவர்களோ அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு போராட்டத்தை போராடி என்னால வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய மக்கள் ஜாஸ்தி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் போல 8 மணி நேரம் உழைக்கிறோம், மாசம் சம்பளம் வரும்னு பார்த்தா சம்பளம் வரல. அப்ப நமக்கு கோபம் வரும் தானே செய்யும். கரெக்டு தானே? நம்மகிட்ட கையில காசை வச்சுக்கிட்டா உழைக்கிறோம். அப்போ உழைக்கிற உழைப்பு அதிகம், ஆனா பெற்ற ஊதியமோ குறைவு. இல்லை, சில இடத்துல ஊதியமே இல்லாம கூட நிறைய பேர் இருக்காங்க, சம்பளமே இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க. ஆனா அந்த இடத்துலையும் பொறுமை காத்து நிக்கிற அத்தனை பேருமே பாக்கியவான்கள். அதுதான் இங்க நான் சொல்ல வரேன். எவ்வளவுக்கு எவ்வளோ அடி மேல அடி விழட்டும், கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டட்டும், ஆனா சாயப்பாவோட வழிகளை நம்புங்க, அவருடைய போதனைகளை எடுத்துக்கோங்க. அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டாவது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆழமா வருது அப்படின்னாவே அது எவ்வளவு பெரிய ஒரு துக்கத்துல நீங்க இருக்கீங்கன்றத என்னால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் மனுஷன்தான், நானும் அந்த துக்கத்தெல்லாம் தாங்கிட்டு தானே இருக்கிறேன், தாங்காம ஒண்ணுமே இல்லையே. அப்ப எல்லா விஷயங்களும் எது நடந்தாலும் சரி, எது நடக்கலனாலும் சரி, கடவுளுடைய குழந்தையா கடவுளோட நிழல்ல இருக்கணும்ன்றது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு நினைப்பா, ஒரு பொழப்பா இருக்கணும். அந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து நின்று வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அந்த அனுபவத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இதை விட எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை உங்களால எளிதில் சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து அப்படியே நடுங்கி போயிடுவாங்க, ஹீரோயிசம் பேசுவாங்க, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நடுங்கி போயிடுவாங்க. ஆனா நாம ஹீரோயிசம் பேசல, நாம சின்ன விஷயத்துக்கு நடுங்க போறதும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான், எதுவும் தெரியாம இருக்கிறவன் குதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் குதிக்கிறான்னு சொல்லி நாம குதிக்க கூடாது. நாம எந்த வழியில இருக்கோமோ அந்த வழியில நிக்கிறனாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அவனோட வழியில போய் நாம அவனை மாதிரி குதிச்சா அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை தோல்வியையும் நமக்கும் அந்த தோல்விகள் தானே கிடைக்கும். அதனால உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, சமாளிங்க. எத்தனை நாள் எதிர்ப்புகள் இருக்க போகுது? எதிர்க்கிறவன் ஒரு நாள் வலிவிழந்து போயிடுவா. இவனை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னோட பொழப்பே பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஒரு நாய் ஒரு மனுஷனை துரத்துச்சுன்னா அதோட எல்லை வரைக்கும் தான் துரத்தும், எல்லையை தாண்டி துரத்தாது. ஏன்னா அந்த நாய்க்கு வேற பொழப்பு இருக்குது. ஸோ நாய்க்கே பொழப்பு இருக்கும்போது மனுஷனும் யாரும் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. ஏன்னா உங்களை ஏதாவது செய்யணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டானா கடவுள் அவனை ஏதாவது செஞ்சிடுவார், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் அவர் உங்களை அரவணைச்சிக்கிட்டு இருக்காரு. சில விஷயங்களை தவிர்க்க முடியாத துன்பத்தையோ, தவிர்க்க முடியாத சோகத்தையோ, ஏன் தவிர்க்க முடியாத வார்த்தைகளை அள்ளி கொட்டினா கூட ஜஸ்ட் கீப் தட் காம், கீப் காம், அமைதியா இருங்க. அமைதி தான் இன்னைக்கு
இந்த நிமிஷத்துக்கு நமக்கு நல்லது. அமைதியா இருந்தா மட்டும்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆரவாரம் வேண்டாம், கோபம் வேண்டாம், பழியை யார் மேலேயும் தூக்கி போட வேண்டாம். ஒருத்தவங்க மேல பழியை தூக்கி போடுறான் அப்படின்னா உண்மையா இருந்தாலும் சரி, அது அவன் தப்பா பழியை தூக்கி போட்டாலும் சரி, அதை ஏத்துக்கிட்டு போறது உங்களுக்கு நல்லது. ஒரு தடவை புத்தர் தன்னுடைய துறவிகளோட ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ எதிரில் ஒருத்தன் வரா. வந்த உடனே புத்தரோட தத்துவம் அவனுக்கு பிடிக்கல. ஆசையே துன்பத்திற்கு காரணன்ற, நீ மனைவியை விட்டு வெளில வந்துட்ட, இதெல்லாம் நீ சொல்றியே, இதெல்லாம் செய்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி புத்தரை திட்டுன்னு திட்டுறான். புத்தர் சிரிச்ச முகத்தோட நிற்கிறார். வந்தான், திட்டுனா, அவன் போயிட்டா. புத்தர் அவன் போயிட்டான்றதுக்குள்ள அவர் பாட்டுக்கும் அவரோட நடப்பயணத்தை தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமா தொடர்கிறார். அப்போ ஒரு சிஷ்யர் கேட்கிறார், குரு வந்தான், திட்டுனா, ரொம்ப திட்டான், ஏதாவது நீங்க சொல்லலாம்ல அப்படின்னும் போது புத்தர் சொன்னாராம், அவனுக்கு ஆசை இருக்கு, அதனால அவன் கத்துறான். ரெண்டாவது, அவனுடைய திட்டுதலை நான் ஏத்துக்கல. அப்போ அவனுடைய திட்டுதல்களை நான் ஏத்துக்கிட்ட திருப்பி நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா என்னுடைய முகமும் புன்னகையோட இருக்குது. அப்போ அவனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏத்துக்கல. அவன் திட்டுனது அவனே அதை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. அவனே அதை எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இங்க ஒரு சின்ன திருத்தம். யாராவது உங்களை திட்டுனாங்கன்னா பதிலுக்கு திட்டாதீங்க, உங்க பாவங்கள் குறையாது. நீங்க அமைதியா இருங்க, உங்க பாவங்களை அவன் வாங்கிப்பான். அப்போ உங்க பாவங்கள் அவன் வாங்கும்போது உங்களோட பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கலி குறையுது. நீங்க கங்கையில குளிக்க வேண்டாம், ராமேஸ்வரத்தில் குளிக்க வேண்டாம், புனித ஸ்தலத்துக்கு போக வேண்டாம். ஒன்னே ஒன்று, யாராவது திட்டுனா அமைதியா இருங்க, காசு செலவில்லாம பாவங்கள் குறையுது. இப்போ உங்க பாவத்தை அவ சுமந்துட்டு போறான். பாவம் பரிதாபத்துக்குரிய நபர் உங்களை திட்டுனவர், ரைட்? இதெல்லாம் ஃபேக்ட். இதெல்லாம் ஃபேக்ட். இது எல்லாமே தான் நடக்குது நம்ம லைஃப்ல. நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்டினதால என்னால் அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா என்னை விட ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பல சிந்தனைகள், ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் அன்பேஸாக ஒருத்தர் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதில் கம்மியாக கூட இருக்கலாம். அப்போ உங்களோட கிளியர் விஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம். நீங்கள் ஃபேமிலியில் ஒரு பகுதியும் ஸ்பிரிச்சுவலில் ஒரு பகுதியும் இருக்கலாம். ஆனால் நான் 4 பகுதி 5 பகுதியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு இருக்கக்கூடிய விஷன் கம்மி. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்னை விட 1000 லட்சம் கோடி மடங்கு நீங்கள் இன்னும் கிளியர் விஷன், அதாவது ஒரு துல்லிய பார்வை, அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எதிரிகள் நம்மளை தண்டிக்கும் போது அந்த தண்டிப்பு நமக்கு உடல் அளவுலையோ மனதளவுலையோ காயப்படுத்தாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காயப்படுத்தும். ஒருவேளை உடல் ரீதியாக உங்களுக்கு காயப்பட்டாலும் கடவுளோட பெயரை சொல்லுங்க. உடல்ல ஏற்பட்ட ஒரு அடியும் நீங்க செய்த பாவத்திற்கு கிடைச்ச ஒரு தண்டனை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொலை பண்ணா, அவன் தலைமறைவானா, இப்போ அவனை போலீஸ் பிடிக்குது. அவன் உயிரோட இருந்துட்டா அவனுக்கு பிரச்சனை, உயிரோட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்போ எப்போ தண்டனை? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நமக்கு என்னைக்கோ பண்ண ஒரு தண்டனைக்கு இன்னைக்கு அவன் சவுக்கடி கொடுக்குறான், இல்லை மன ரீதியாக காயப்படுத்துறான். அப்போ அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு நன்றிகளும் சொல்லணும். ஏத்துக்கிட்டா பத்தாது, ஜஸ்ட் தேங்க்ஸ் பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்க மனைவி உங்களை கேவலமா மதிக்கிறாங்களா? எஸ், தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்க கணவன் கேவலமா உங்களை மதிக்கிறாங்களா? தேங்க்ஸ் பண்ணுங்க. யாருக்கு? கடவுளுக்கு. கடவுளே நன்றி, நன்றி, நன்றி. நன்றியை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லாதீங்க. வலிக்குதுன்னா அந்த தண்டனையை நீங்க ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஆனா நன்றி சொல்லி பாருங்க, வலி கூட குறையும், வழியும் பிறக்கும், வலியும் குறையும், வழியும் பிறக்கும், சந்தோஷமும் பெருகும். அப்ப ஏன் இந்த தண்டனையை ஏத்துக்க கூடாது? ஸோ ஏத்துக்கிட்ட ஆனந்தம், ஏத்துக்கும் போது வலிக்குது,
அடியை ஏத்துக்கும் போது வலிக்குது, ஆனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆனந்த பரவச நிலை. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கா ஒரு நாள் தண்டனை கிடைக்கிறதுக்கு இப்போ எனக்கு அந்த தண்டனை கிடைக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இனி எனக்கு அந்த தண்டனை இல்லை. ஏன்னா அந்த தண்டனையை எவனோ ஒருத்தர் என்னை அடிச்சிட்டான், என் மனசை காயப்படுத்திட்டான், அதனால நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ என்ன ஆகுது? பாரங்கள் குறையுது, பாவங்கள் குறையுது, கர்மாக்கள் குறையுது, என்னென்னலாம் ஏறுது? புண்ணியம் ஏறுது, நல்ல செயல் ஏறுது, வெற்றி ஏறுது, அமைதி ஏறுது. உங்கள் காட்டில் மழை, வறண்ட காடு இத்தனை நாளாக இருந்தது, ஆனால் இப்போ உங்கள் காட்டில் மழை பெஞ்சா என்ன ஆகும்? நிலம் குளிர்ச்சி ஆகும். நிலம் குளிர்ச்சியான என்ன ஆகும்? இருக்கிற செடி கொடிகள்லாம் பசுமையாக இருக்கும். பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. இது வரைக்கும் இந்த கண்ணு இந்த மாதிரி பச்சை பசைன்னு பார்க்கல. காஞ்சி போன மரத்தையும் காஞ்சி போன செடியையும் பார்த்தது. ஆனால் இப்போ நல்ல மழை, நல்லா அமோகமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன நடந்திருக்கும்? ஒரு வறண்ட இடத்துல இருந்திருப்பீங்க. பட் இப்போ அந்த தண்டனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை, இனி குளிர்ச்சி. குளிர்ச்சினா ஓவர் குளிர்ச்சி இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் மனதை மகிழ்விக்கும் அளவிற்கு குளிர்ச்சி இங்கே நடக்குது. இது உண்மையான பாயிண்ட்டு, இது ஆணித்தரமான பாயிண்ட். நான் கற்பனை பண்ணி சொல்லலை, என் வாழ்க்கையில் அனுதினமும் நடந்த அனுபவத்தை வச்சு தான் இந்த பதிவுகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப 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 எத்தனை தடவை வேணாலும் நான் பேசுவேன். ஏன் தெரியுமா? அன்பே சாய் குடும்பம் என் குடும்பம், நீங்கள் ஏன் உறவுகள், நான் யார்? உங்கள் உறவு. இதில் நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன். இது சத்தியமான உண்மை, நான் பொய் சொல்லலை. ஏன்னா இப்பயும் என்னை நேசிக்கிற உறவு எதுனா அது அன்பே சாய் உறவு மட்டுமே. இது சாய்ப்பா மேலே சத்தியம், என்னோட உறவுகள் மேலே சத்தியம். சும்மா இந்த பஞ்சு, நான் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, இல்லை ஒரு ஹீரோ ஒரு படம் ஓடணுன்றதுக்காக பேசுகிற பேச்சும் கிடையாது. மனப்பூர்வமாக உள்ள ஆழ் மனசில் இருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இத்தனை வார்த்தைகளும். அதுக்கு தான் இத்தனை சத்தியங்களும் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா நீங்கள் முழுவதுமாக சொல்லக்கூடியதை நம்பி அதன்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அனுபவித்து வெளியில் வரும்போது ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை நாள் தான் இந்த கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆப்ரேஷன் நடக்குது. ஏன் நடக்குது? ஆப்ரேஷன் நடந்தால் தான் நீ நடக்க முடியும், இல்லைன்னா பெட்லேயே படுத்துக்கிட்டே தான் கிடப்பேன். கரெக்டு தானே? பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கிறோம், எத்தனை நாள் இருக்க முடியும்? அதிகமாக பெட்டில் படுத்தா பின்னாடி இருக்கக்கூடிய முதுகில் எல்லாம் புண்ணு வந்துடும், உலகமே தெரியாது, இந்த 4 செவத்துக்குள்ளே அடங்கி போயிடும். என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாது. மைண்ட் அளவில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஒரே ஒரு சர்ஜரி, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருந்தால் அடுத்த 4வது மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கேஷுவல் ஒர்க்கு பண்ணலாம். அப்போ அந்த சர்ஜரி பண்ணும்போது கண்டிப்பாக வலிக்கும். அந்த வலியை ஏற்றுக்கிட்டு 3 மாதம் ரெஸ்ட்டு இருந்து 4வது மாதத்தில் நீங்கள் வெளியில் ஜம்முன்னு வரலாம். இதுதான். அப்போ ஒரு கஷ்டங்கள் அதிகமாக வருதுன்னா அந்த கஷ்டத்தை தாண்டினா ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியே கொடுக்க போகுது. ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஒன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம். இதை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விடவே கூடாது. எதுவாக இருந்தாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை கடைசி வரைக்கும் செய்யணும்னு உறுதிமொழியும் நம்ம எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாள் 2 நாள் இல்லை 7 நாள் இல்லை 14 நாள் செய்கிறோம். ஆனால் எதையுமே நடைமுறைப்படுத்துறதே இல்லை. இங்கே ஒரு சாய்ராம் கூட சொன்னாங்க, 3 மாதம் தெளிவாக இருந்த சாய்ராம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போயிட்டேன், மறுபடியும் என்னால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல அப்படின்னு. அப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஏன் ஃபாலோ பண்ண முடியாது? உங்ககிட்ட மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆரத்தி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நல்லா நிமிர்ந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி ஆரத்தி மொபைலில் கேட்கலாம், பாடலில் கேட்கலாம்.
என்ன இல்லை, நாம் காரணத்தை இப்பயும் தேடிக்கிட்டே இருக்கோம். அதாவது சில விஷயத்தை நாம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதான் நாம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம். ஸோ காரணத்தை தேடுறோம். வாக்கிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி 4 நாள் போகிறோம். 5ஆவது நாள் என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா, ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா நம்ம வாக்கிங் போகிறத நிறுத்திடலாமே அப்படின்னு நாம் புத்திசாலித்தனமாக நினைக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஆனால் முட்டாள்தனமான முடிவது. அப்போ ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யறதுல அவ்வளவு சோகத்தை, அவ்வளவு துக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. அப்போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை, பழக்கத்துக்கு வரல. பழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்திடுறீங்க, அது மறுபடியும் அப்படியே போயிடுது. அப்போ 3 மாதம் செய்யக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து செய்யாமல் விடும்போது மறுபடியும் பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகும், பல நாட்கள் ஆகும். நாட்களும் ஆகும், வாரங்களும் ஆகும், மாதங்களும் ஆகும், ஏன் வருஷங்களும் கூட ஆகும். இதெல்லாம் நானே சொல்கிறேனே, சச்சரித்திரம் புக்கு சில நேரத்தில் 2 நாள் படிக்காமல் போயிடுவேன், மறந்துடும். அடுத்த நாள் அந்த 2 நாளை படிச்சுட்டு 3ஆவது நாள் என்னவோ அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, இல்லை நமக்கு தான் வேலை பிஸியில் இருந்தோமே, சாப்பிட முடியல, தூங்க முடியல, அதனால் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கும்போது அந்த 2 நாளுக்கு படிக்காததுக்கு சேர்த்து படிக்கிறது கிடையாது. அந்த அன்னைக்கு வர்றது என்னவோ அதை படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ இப்படி என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜில் டோட்டலாக அந்த புக்கு படிக்க முடியாத அளவுக்கு அது ஸ்டாப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ எந்த ஒரு செயலை செய்கிறத நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் 0ல் இருந்தோ இல்லை 0க்கு கீழே இருந்தோ ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுன்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையே நம்ம ஏற்படுத்தலாம். ஆனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நீங்கள் உறுதியாகவே இருக்கிறதே இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனையே உங்ககிட்ட. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பிறவி வந்திருக்கீங்க தெரியுமா? எத்தனை பிறவிகளை இந்த மனித பிறவி எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது. கிடைச்சதை யாராவது சரியாக பயன்படுத்திக்கிறோமா? சிலர் பயன்படுத்திக்கிறாங்க, ஆனால் பலர் கோட்டை விட்டுடுறாங்க. ஒரு விஷயம் இது இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் செய்யணும்னு ஏன் நம்ம முடிவு பண்ணுறதே இல்லை? நீங்கள் சாகிற வரைக்கும் நான் இந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் சாகும்போது ராஜ மரியாதையோட இந்த உலகத்தை விட்டு போவீங்க. இப்போ எந்த விஷயத்தை நல்லதை செஞ்சாலும் அதை சாகும் வரை செய்யுங்க. உங்களை யாரும் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அது பெரிய பாதுகாப்பாக அமையும். கடவுள் ஒரு விஷயத்தை ஒன்று ஒன்றா செய்யுந்தான்றார். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய சொல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு பொய் பேசக்கூடாது, ஒரு நாளைக்கு யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, ஒரு நாளைக்கு யார் மேலேயும் பொறாமைப்படக்கூடாது, ஒரு நாளைக்கு யார் மேலேயும் பழிவாங்குதல் அது மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு எல்லாரையும் அன்பாக பார்க்கணும். இந்த மாதிரி வாரம் வாரம் ஒன்று எடுத்துகிட்டு செய்யுங்களே, அதில் தெளிவாக இருங்களே. பழக்கத்துக்கு வர வரைக்கும் தான் கஷ்டம். பழக்கத்துக்கு வரணும். பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக போயிடும். அதில் மாற்றமே இல்லை. அடித்து சொல்லுவேன், எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் சிறு சிறு முயற்சிகள் பலன் அளிக்குது. ஏன்னா அவங்க விடாமல் செய்கிறாங்க, இதை செஞ்சே ஆகணும்னு. ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒருத்தர் 72 வயசை தாண்டினவர் மழை காலத்தில் கூட வாக்கிங் போகிறாரு கொடையோட. ஏன்னா வாக்கிங் போகாமல் அவரால் இருக்க முடியாது அப்படின்னு. நான் அந்த அளவுக்கு தீவிரமாக ஃபாலோ பண்ண சொல்லலை. பட் நம்மளுடைய பழக்கத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் போராடுங்க. ஏன் அதை நிறுத்தி வைக்கிறீங்க? போராடினா தானே வெற்றி.
இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நமக்குள்ள எதையுமே நாம் சரி பண்ணலன்னா எதையுமே நம்மளால் வெளியில் இருக்கிறத சரி பண்ணவே முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ புரியுதோ அன்னைக்கு உங்களை நீங்கள் சரி பண்ணுவீங்க. அதற்கு உண்டான வழிகள் என்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது வரைக்கும் எதுவுமே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் சாய்ராம், ஆனால் என்னால் எதுவுமே கடைசி வரைக்கும் செய்ய முடியல. அப்போ செய்ய முடியாத அளவுக்கு நம்ம பலகீனமாக இருக்கோமா? உடல் ரீதியாக பிரச்சனையா, மன ரீதியாக பிரச்சனையா? நான் தான் சொல்கிறேனே, ஆரத்தி எடுக்கிறதுக்கு படுத்துக்கிட்டு, அதாவது முடியல அப்படின்னா உடம்பு முடியல, உட்காந்தா வலிக்குது, ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதனால் நான் படுக்கையில் இருக்கேன், படுக்கையில் இருந்து தான் என்னால் செய்ய முடியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று, நீங்கள் படுக்கையிலே இருந்தாலும் சரி, அது உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருந்தாலும் சரி, ஆரத்தி அந்த ஒரு 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் கண்களை மூடி கேளுங்க. ஷீரடியில் இருக்கிற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது சாய்ப்பாவை நினச்சிக்கிட்டு கேளுங்க. அப்போது உங்கள் விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது கடவுள் பார்க்குறாரு. அப்போது என்னுடைய குழந்தை என்னுடைய வழிபாட்டை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுதுன்னு அவர் மனசில் அவ்வளவு சந்தோஷம். அவர் மனசில் அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? நமக்கு வாழ்க்கையில் பலன் நிறைந்த ஒரு விஷயத்தை அவர் கொடுப்பார். 10 வருஷமாக கடும் தோல்வி, கடும் விரக்தி, எதையுமே என்னால் செய்ய முடியல, உறுதிப்படுத்த முடியல, உறுதிப்படுத்தாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை குறைஞ்சது 1 மாதமாவது செய்யுங்க. அப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் செய்யக்கூடாதா அப்படின்லாம் இல்லை, 1 மாதமாவது செய்யுங்க. அது பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் கொண்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலன்களை அவர் நிச்சயமாக தருவார். 100% ப்ராமிஸ். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் கொடுக்காம போக போகிறது இல்லை. ஆனால் நாம் முடியாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் மந்திர சொற்களாக பயன்படுத்தி எதுவுமே நம்மால் எதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியுதோ அதை கூட நம்மால் செய்ய முடியவே இல்லை. முயற்சிகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு எஃபர்ட்ஸும் பலனை பேஸ் பண்ணி செய்யவே வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தால் அது பாவம்னு நினச்சிக்கோங்க. ஏதாவது செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் தான் அதை புண்ணியம்னு நினச்சிக்கோங்க. முடிவை பார்த்து பயப்படவே வேண்டாம். இவ்வளவு தூரம் செய்கிறேன், கடவுள் செய்வாரா? அது உங்களுக்கு என்ன கவலை? அதை பற்றி கடவுள் செய்ய மாட்டாரா? கடவுள் செய்ய முடியாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு கடவுள்? அப்படின்னா கடவுளுக்கு உங்கள் மேலே வெறுப்பு? ஒன்று சொல்லட்டுமா? மற்றவங்க செய்த பாவத்தை விட நீங்கள் செய்த பாவம் கம்மி. இன்னைக்கு நீங்கள் பாவம் செஞ்சதுக்காக வருத்தப்படுறீங்க, பாவம் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் எத்தனை மனுஷங்க பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்கிறது தப்புன்னு முடிவெடுத்தவங்க கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். நாம் என்ன பண்ணுறோம்? நமக்குள்ள ஒரு கம்பேரிஷன் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் பிறருடைய இடத்துல இருந்து நாம் பார்க்கும்போது எவ்வளவோ நாம் ஒரு இடத்துல, ஒரு அருமையான அற்புதமான இடத்துல நாம் வந்திருக்கோம், நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இங்கே இருக்குது. சீரும் சிறப்புமாக இங்கே இருக்குது. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய பேரை பார்க்குறேன். அன்பை சாய் குடும்பத்தை தாண்டி இருக்கிறவங்க கிட்டேயும் நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் யாருமே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஒழுக்கமோ ஒரு மனக்கட்டுப்பாடோ எதுவுமே இல்லை. ஒரு விதமான பரபரப்பு. நம்ம ஜெயிக்கணும், அடுத்தவன் தோத்தாலும் பரவாயில்ல, நாம் ஜெயிக்கணும், அடுத்தவனுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஓடுற கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடியாவது வீட்டுக்கு வெளியில் போட்டி போட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே போட்டி போடுறாங்க. கணவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு மனைவியும், மனைவி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி கணவனும், அண்ணன் ஜெயிக்கக்கூடாதுன்னு தங்கச்சியும், தங்கச்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு அண்ணனும்,
இந்த மாதிரி ஒரு பொறாமைத்தனங்கள் வந்து ஜாஸ்தி போயிடுச்சு. வெளியில இருக்கக்கூடிய பொறாமைத்தனம் மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீடும் ரெண்டு படுது. இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதற்கு யார் காரணம்னா, சில விஷயத்தை அனுமதிச்சோம், அது இங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தா மாறி நிக்குது. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அது எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்துல வந்து நிக்குது. இப்பயும் சொல்றேனே, முயன்றால் முடியாததுன்றது எதுவுமே இல்லை. நிறைய பேர் முயற்சிகள் செய்யறீங்க, ஆனா பலன் அளிக்கல. ஏன்னா பலனை எதிர்பார்த்து முயற்சி செய்யும் போது சோர்ந்து போறோம். உடனே நமக்கு வெற்றி கிடைக்கணும், அதுக்கு என்ன வழி? உடனே பணக்காரன் ஆக்கணும், அதுக்கு என்ன வழி? அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும் அப்படின்னு குறுக்கு புத்தி. இந்த தளத்தால தான் நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் இழந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சரியான இடத்துல நம்ம இல்லை இப்போ வரைக்கும். வேற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம யோசிக்கிறோம். நம்ம இடத்துல உட்காந்து யோசிச்சாதான் எல்லா விஷயங்களும் புரியும். மற்றவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க முடிவு, செயல்படக்கூடிய விஷயங்கள், உங்க மனதில் ஏற்பட்ட எண்ணங்கள் அத்தனையும் பொடி பொடியா நொறுங்கி போயிடும். நீங்க யாருன்றத நீங்க உறுதிப்படுத்தி அதற்கு உரிய வழிகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கையில பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி நீங்க என்ன சிந்திச்சாலும் அது உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தவும் முடியாது, நல்லது நடக்கவும் வழி இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. செய்ய வேண்டிய விஷயத்தை தெளிவா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்று இருக்காதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.